ஏங்க இங்கே பாருங்க, இதுதாங்க ஏலக்காய் செடி தெரியுங்களா? ஏலக்காய் பாருங்க, இப்படி தான் இருக்கும். அப்படியே சும்மா அப்படியே சரி கொல்லிமலை சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தாங்களா, இங்கே வந்து பார்த்தா ஏலக்காய் செடி இருக்குது. சரி நம்மளும் அப்படியே பார்த்துட்டு போகலாமேன்ட்டு அப்படியே வந்தேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் ஏலக்காய் வந்து இப்படி தான் வைக்கும். செடி வந்து இப்படி வளரும், அடியில் வந்து ஏலக்காய் இருக்குது. இதான் பார்த்துங்க, பழம் வந்து பழுத்தா இது பூவா, இது பூ. இது ஒன்று காய் வந்து செவருந்தோன்னா நல்லா இந்த மாதிரி விளையணுமா? ஆமாம், இதாங்க ஏலக்காய் செடி. அப்படியே வந்தோமா, உரம்புறையாக வந்தோம். சரி கெஸ்ட்டாக அப்படியே பார்த்துட்டு போகலான்னு ஒரு அப்படியே பார்த்துட்டா இங்கே பார்த்தா ஏலக்காய் செடி இருக்குது. சரி அப்படியே இங்கே இருக்குதுன்னா சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி வந்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், காப்பி பார்த்தீங்களா? இது காப்பி, இது கொல்லிமலையில் இயற்கையான காப்பிங்க. இயற்கையாக எல்லாமே உரம் ஊரே கிடையாது, இயற்கையாக வரும். அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா மிளகு பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெண்டோட தோட்டம் தாங்க. சரி எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணோமேன்னு இது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மஞ்சள் தான், மஞ்சள் செடி இருக்குது பாருங்க. அது மிளகு இப்போ தான் எல்லாம் பூ வச்சு பிஞ்சு உருவாயிடுச்சு, அடுத்து மிளகு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் காப்பி பழத்துக்கு வந்துடுச்சு தெரியுங்களா? அதான் பழம் பாருங்கெல்லாம், அவ்வளோதான். இதுக்கு மேல் பழம் பறிக்கிற அளவு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து காப்பி தான். காப்பி சுற்றி அப்புறம்னா சவுக்கு எல்லாம் மரமாக நம்மளாட்ட இருக்குங்க. அப்புறம் இது மாதுளம் பழம் பார்த்தீங்களா, இப்போ தான் பூ எடுத்துகிட்ருக்குதுங்க. நம்ம ஏலக்காய் செடி தான் மஸ்ட்டு பார்த்தோம். அதே மாதிரி எல்லா செடியுமே இருக்குதுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். விவசாயத்துக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது இங்கே ஒரு காய் இருக்குதுங்க, இது என்ன காயின்னு எனக்கு தெரியல. அவர் இங்கே போயிட்டாரே. இங்கே பாருங்கள், இது ஆரஞ்சு காயா என்ன பழம்னு தெரியலைங்களே.